மனோ சார் அப்பா காலத்துலேருந்து அவர் வந்து நாடக பத்தியெல்லாம் பாடுவார். தேனிசை தென்றல் தேவா அண்ணன் பெட்டி வந்து நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சின்ன சின்ன ஆசை. அம்மா, என் பேர் வந்து கே மலையரசன். அதாவது வந்து 7 வயசுலேருந்து நான் எங்கள் தாத்தா கூட இதெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து எல்டாம்ஸ் ஹோட்டலுக்கிட்ட வந்து தேனாமட்டை இருக்கு இல்லையா, எல்டாம்ஸ் ஹோட்டலுக்கு பின்னாடி தான் அவர் வீடு. எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு நாடகங்களுக்கு போயிடுவார். கவுண்டமணி, அப்புறம் வந்து சுருளி, அவங்க கூட சேர்ந்து நாடகத்துக்கு போயிடுவார். நான் வந்து தொழிலை கற்றுக்கிட்டது வந்து எங்கள் தாத்தா கிட்ட தான். அவரு கிட்ட உட்காந்து கொட்டு வாங்கி இந்த டியூனிங்னா என்ன, ஹார்மோனியம்னா என்ன, இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு பக்காவாக இன்சல்ட் பண்ணி அடி உத வாங்கி நான் கற்றுக்கிட்டது எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா பேர் வந்து மதுரை என் பொன்னையா ஆச்சாரி. அவர் மூலியமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறமா எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும், டிசிப்ளின் இப்படிலாம் இருக்கணும், இந்த பெட்டினா இப்படி தான் பண்ணணும், யாராருக்கு எப்படி பண்ணணுன்ற முறைகள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சப்தசுரா மியூசிக்கல்னு இருக்குது மயிலாப்பூரில், அங்கே எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. அங்கேயும் நான் கூட, எனக்கு என்ன ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும், அங்கேயும் நான் கூட போய் அப்பா கூட வேலை பார்ப்பேன். அப்புறம் அப்படியே 11 12 வயசில் நான் வெளியே வந்துட்டேன் எங்கள் அப்பா விட்டு. வந்து என்னுடைய முயற்சியில் நானாக எல்லா இடத்துலையும் போய் வேலை செஞ்சு திட்டு வாங்கி உத வாங்கி இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக அன்னைக்கு எனக்கு வந்து 10 வயசு, இன்றைக்கி வந்து 64 வயசு ஆகுது. ஏன்னா நான் எல்லா மிஷின் பண்ணி கொடுக்குறேன். அவங்களும் சில பேர் தேடி கொண்டு வந்து தராங்க, சில பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதே தொழில் தான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து 2 பையனில் வந்து ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து நேசன். அவன் வந்து ஒரு கடையில் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கான். எங்கள் பையன் வந்து சப்தசுரா மியூசிக்கலில் வந்து அவன் தான் இப்போ எல்லாம் வீணையெல்லாம் பண்ணித்தரான். சின்னவன், அவன் பேர் பாலசுப்ரமணியம். ஆரம்பணியமே அவனுக்கு வந்தால் கூட நான் தான் பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்கள் குடும்பமே இந்த வேலை தான். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் தாத்தா மதுரை என் பொன்னையா தான். இன்றைக்கி வந்து இசைஞானி இளையராஜா வச்சுருக்க பட்டி எங்கள் பட்டி தான். ஏன்னா அந்த காலத்துலேயே கேவி மகாதேவன், அப்புறம் வந்து MS விஸ்வநாதன், அப்புறம் வந்து TM சவுந்தரராஜன், சிறுகாலு கோவிந்தராஜ் ஐயா, அப்புறம் TR மகாலிங்கம், பாலையா, அது மாதிரி போன்ற நான் செஞ்சு கொடுக்கல, எனது தாத்தா என்ன பொன்னையாச்சாரியன்றவர் அவரு தான் பண்ணி கொடுத்து அவரு போட்ட பிச்சை தான் எங்களுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உள்ள சீசனில் வந்து தேனிசை தென்றல் தேவா அண்ணன் பெட்டி வந்து நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மனோ சார் அப்பா காலத்துலேருந்து அவர் வந்து நாடக பத்தியெல்லாம் பாடுவார், கால் பெட்டிலாம் வச்சுருப்பார். அதே மாதிரி மனோ சார் 6 மணியும் சூப்பராக வாசிப்பார், வெரி சூப்பர். அவர் வந்து நல்லா கற்றுருக்கார் சங்கீதம். அவர் பாட்டோட கிடையாது, 6 மணியும் நல்லா வாசிப்பார். அப்பாவுக்கு அறிமுகம். அப்புறமா அப்பாவை வச்சு அப்பா இல்லைன்னா நான் இல்லை, அதனால் அப்பாவுக்கு தான் முதல்ல அறிமுகம். அப்புறமா என்னை கூப்பிட்டு என்கிட்ட தான் கொடுப்பார் மனோ சார். இப்போ வந்து இதெல்லாம் வாசிக்கிறாங்களா, பஜன்ஸ்லாம் வாசிக்கிறாங்களா, அவங்க ஹார்மோனியம் ஃபுல்லாக நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். புண்ணியா சீனிவாசன் சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வீணை தான் வாசிப்பாங்க. அவங்க வந்து ராஜா சார், அப்புறம் வந்து MS விஸ்வநாதன் சார்லாம் நல்லா வாசிக்கிறவங்க, அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ரேவதி கிருஷ்ணா மேடம், அவங்க வீணையில கிங்கு, அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய கஸ்டமர் தேடியும் வந்து கொடுக்குறாங்க, வீட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இதே ஒர்க்கை தான் நான் பார்த்துட்ருக்கேன், வேறு தொழில் தெரியாது. இப்போ எனக்கு இந்த வேலைக்கு வந்து ஏதாவது சாமான் எடுத்து கொடுக்குறதோ இல்லை ஒரு சாமான் வாங்கி கொடுக்குறதுக்கோ வந்து எனக்கு வந்து வெளியாள் யாரும் கிடையாது. என்னுடைய 2 பேரை வந்து அவங்க பேர் வந்து மாதேஸ்வரன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஹார்மோனியமும் இன்ட்ரெஸ்ட்டு, வீணையும் இன்ட்ரெஸ்ட்டு. அது என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். இன்னொரு பேராக இருக்கான், அவன் பேர் வந்து பிருத்திவிராஜ். அவன் இப்போ இல்லை, ஸ்கூலுக்கு போயிருக்கான். இருந்தால் அவனும் இங்கே இருந்திருப்பான். ஆனால் அவனும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான், ஏதாவது சாமான்னா வாங்கி கொடுப்பான். நல்ல 2 பேரனுமே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். 2 பேர்த்தையும் நல்ல இதாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதை வச்சு தான் நான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட இல்லை, எனக்கு வந்து ஹார்மோனியம் செய்யவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும். இப்போ நான் சும்மா எனக்கு தெரிஞ்சே நான் வாட்சி காட்டுறேன்.
அதாவது வந்து இது வந்து ஹார்மோனியம். ஏன்னா ஹார்மோனியம் வந்து ஒரு பெத்த தாய் மாதிரி இசைக்கு. ஏன்னா ஹார்மோனியம் இல்லைன்னா சங்கீதமே கிடையாது, சினிமாவே கிடையாது. அதாவது இதை நம்ம ஒரு இது வாசிக்கிறோம், நமக்கு ஒரு ஹார்மோனியம் கத்துக்கிறோன்னா சரி க ம பத நி சா சா நி த ப ம க ரே சா. இதுக்குள்ளேயே பாட்டு இருக்கு. சின்ன சின்ன ஆசை அப்படியே வாசிக்கலாம். அதே ராஜா சார் போட்டிருக்காரு. எனக்கு ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராஜா சார் இசை ரொம்ப பிடிக்கும். முதல்ல வந்து எம்எஸ் ஐயா இசை, அப்புறம் கே மகாதேவன் ஐயா இசை, நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஏ.ஆர். ரகுமான் இசை எனக்கு பிடிக்கும். ஏன்னா முதல்ல ராஜா சார்கிட்ட கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தார் அவரு. அதில் இருந்தால் வெளியே வந்து இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காரு. சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ராஜா சார் வந்து அவரோட இசை ரொம்ப சூப்பர். அவர் பாட்டு நான் அப்பப்போ வாசிச்சு பார்த்துப்பேன். அதே மாதிரி எம்எஸ் ஐயா பாட்டும் வாசிப்பேன். இப்போ வந்து எம்எஸ் ஐயா பாட்டு நான் இப்போ கொஞ்சம் வாசிச்சு பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு அதாவது வந்து ஹார்மோனியம், வீணை இல்லை இசை சம்பந்தமான பொருட்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணி கொடுப்பேன். நானும் எல்லா மியூசிஷியனுக்கு பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் நீங்கள் சங்கடப்படாமல் வந்து கொடுக்கலாம். அது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அந்த இது பார்க்குறீங்களா வீடியோக்கு மேலேயே இருக்கும். நீங்கள் அதில் கேட்டு நீங்கள் வரலாம். இதை பார்க்குற நண்பர் எல்லாத்துக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.